பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ, ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் என்பதை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். இந்த நாளிலேயும் தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு போன அந்த பிரயாணத்திலே அவர்கள் மோவாபின் சமனான வெளிகளிலே தங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை கண்டு மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்பவன் பயந்து பிலேயாமை அழைத்தான். எதற்காக தெரியுமா? இந்த பிலேயாம் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், யாரை சபிக்கிறானோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அதனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு பாலாக் பிலேயாமை அழைப்பிக்கிறான். அந்த வார்த்தையின்படியே பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதற்காக பாலாக்கினுடைய அழைப்பை ஏற்று அங்கே சென்ற பொழுது தேவன் தம்முடைய ஜனங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவராகையால் பிலேயாமை அதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை, மாறாக ஆசீர்வதிக்கும்படி சொன்னார். அப்பொழுது பிலேயாம் சொன்ன வார்த்தைகளைத்தான் நாம் இந்த நாளின் வசனத்திலே வாசித்தோம். அந்த வார்த்தையின்படியே பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தான். அன்பரே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் அநேக பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமான பல சாபமான வார்த்தைகளை கூறியிருக்கிறார்கள் அல்லவா? தேவனாகிய கர்த்தர் அந்த சாபங்களை ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிறவர். அன்பானவர்களே, காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார்? எதிராய் நிற்பது எது? ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. விசுவாசித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு பிலேயாமை கர்த்தர் மாற்றினீர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. அப்படி போலவே தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நீர் கூடவே இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உச்சரிக்கப்பட்டிருக்கிற சாபமான வார்த்தைகள் இந்த நாளிலே அவைகள் நிர்மூலமாவதாக. தேவனாகிய கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவராகையால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிறதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.